ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங்கை பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஜி அப்படிங்கிற லாங் டேர்ம் ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மாதம் கிட்ட ஆச்சு, சரியா? ஒரு 3 to 4 மாதம் ஆச்சு. பட் இன்னுமே நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு, சரியா? பட் 3 to 4 monthஸாக என்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொரு டீமாக ஃபயர் ஆகிட்டே வந்துச்சு, சரியா? இப்போ வந்து ஃபயரிங் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு இதோட கடைசி இதில் இருக்குது, சரியா? இன்னும் ஒரு 2 மாதம் நல்லாவே போகும் இந்த ஆப்பு. கடைசி ஸ்டேஜுங்கிறீங்களே, க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்காதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஒரு நியூ லாங் டேர்ம் ஆப்பாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபயரிங் இருக்கும். ஃபயரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மேனேஜரை காண்டாக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே எல்லாம் ஓகே. மறுபடியும் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்க, ஒரு 2 நாள் கழித்து போய் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் டோக்கன் அப்படின்னு வந்துடும், சரி? அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது. மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்காது, அதுதான் ஃபயர், சரியா? ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடியணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆப்பை பழசாக விடணும். ஸோ இந்த ஆப்பு கொஞ்சம் பழசாயிருச்சு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, சரியா? ஸோ இந்த ஆப்பில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 490 ரூபா, சரியா? 490 ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்து மேனேஜர் 130 ரூபா தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா செல்ஃபி போனஸும் இருக்குது, சரியா? அது போக உங்களுடைய ரிஸ்க்கு கம்மி பண்ணுற விதமாக என்னுடைய சைடில் இருந்து மை சைடு போனஸ் வந்து 50 ரூபா நான் தரேன், சரியா? ஸோ 490 ரூபாலேருந்து 130 ரூபா மேனேஜர் போனஸ், அப்புறம் செல்ஃபி போனஸ் 80, அப்புறம் மை சைடு போனஸ் 50, சரியா? இதெல்லாம் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 230 ரூபா தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா 1012 ரூபா வருது, சரியா? ஒரு நாளைக்கு 25 ரூபா 30 பைசான்னு 1012 ரூபா வருது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 490 ரூபாவில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருக்க போகுதுன்னா 230 ரூபா. உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 1012 ரூபா கிடைக்குது. செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 2800 ரூபா. இது வந்து இப்போ ஆஃபரில் வந்து 2500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 140 ரூபா அப்படின்னு சொல்லி 5600 ரூபாய்க்கு வருது உங்களுக்கு, சரியா? மொத்தமாக ரிட்டர்ன் ப்ராஃபிட்டு. இது எம்பவுல்ட்ரிங்கிறது இந்த ஆப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருக்குது, சரியா? அப்புறம் இப்போ வந்து 3rd சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு ஆப்பில் 3rd சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஆப்பில் இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துடலாம், சரியா? இது வந்து என்னுடைய சஜஷன், எந்த கம்பல்ஷனுமே இல்லை. நீங்கள் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லை. உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சேலரியும் இருக்குது, சரியா? ஸோ வீக்லி சேலரி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 3 மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா வந்து வீக்லி சேலரி ரிவார்டு கொடுக்குறாங்க, சரியா? நீங்கள் இதில் வந்து ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணாலே ஒரு ரெஃபருக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெஃபருக்கு 150, அடுத்து 200, அந்த கான்செப்டில் உள்ள ஆப் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாரத்தில் 3 மெம்பரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா எக்ஸ்ட்ராவாக வீக்லி சேலரியும் கொடுக்குறாங்க, சரியா? இதுவே நீங்கள் 5 மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது 400 ரூபா கொடுக்குறாங்க. 10 மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது 1000 ரூபா ப்ளஸ் ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க. 15 மெம்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா 1500 ரூபா ப்ளஸ் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் தர்றாங்க, சரியா? குக்கருக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு யாரும் அதிகமாக ரெஃபர் பண்ணிடாதீங்க. ஒரு வாரத்துக்கு அதிகம்னா ஒரு 5 இல்லைன்னா 7, ஒரு நாளைக்கு ஒரு ரெஃபர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ணுங்கள், சரியா? ஸோ ரொம்ப அதிகமாக ரெஃபர் கொடுக்க வேணாம், கொஞ்சம் வந்து கம்மியாகவே ரெஃபர் கொடுத்து இந்த ஆப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம லாங்காக கொண்டு போகலாம், சரியா? இந்த ஆப் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபயரிங் எல்லாமே எதுவுமே இல்லை. 3rd சீரிஸ் லான்ச் ஆனாலே ஃபயர் இருக்காது. நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. இதுவே ஆப்போட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா எப்படி ரெஃபர் பண்ணுறீங்க என்ன ஏதுன்ட்டு ரொட்டு ரோஸுக்குன்னு போட்டு நோண்டி எடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. மேனேஜர் சப்போர்ட்டும் செம்மையாக இருக்குது, நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் லிங்க் கேட்கலாம். கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவேங்கிற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட லிங்க் கேட்கலாம், நான் கண்டிப்பாக தருவேன், சரியா? இதில் வந்து மந்த்லி சேலரியும் இருக்குது. நீங்கள் ஒரு 5 லெவலில் நீங்கள் வந்து ஒரு 5 மெம்பரை ரெஃபர் பண்ணி அந்த 5 மெம்பரும் சேர்ந்து ஒரு 20 பேரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா C+D லெவலில் உங்களுக்கு 2000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு 10 மெம்பரை ரெஃபர் பண்ணி உங்கள் டீமில் வந்து 90 பேர் அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ரூபா சேலரி கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆப்போட இப்போதைக்கு அப்டேட் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து இந்த ஆப்பில் வந்து 8600 ரூபா ப்ராடக்ட் வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் நான் வந்து அப்கிரேட் பண்ணுவேன், சரியா? ஏன்னா இப்போ தான் இந்த ஆப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியா? ஸோ நம்ம ஆஃபர்ஸ் வர வர ஒவ்வொரு சீரீஸ்லேயும் நம்ம ஒவ்வொன்று போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் இது போட்டிருந்தேன், இப்போ வந்து 8600 போட்டிருக்கேன்.
இன்னும் சீரீஸ் வரும், அப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சீரீஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்ட்ரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா 630 ரூபா போட்டிங்கன்னா 1137 ரூபா, அதாவது அப்படியே டபுளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே தேர்ட் சீரீஸில் பாருங்களேன், 8600 போட்டிங்கன்னா 19599 ரூபா, அப்படியே வந்து டபுளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ அதுதான் இதில். சரி, இன்னும் சீரீஸ் வரும்ல, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு போக போக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குங்கிறப்போ இதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸ் வரும்போது அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இது என்னுடைய சஜஷன். ஓகேனா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.